ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுளில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் ஸோ எந்த ரோலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் எந்த செட் ஆஃப் பேச்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் எந்த பேட்ச் ஆஃப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 பேச்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள்லேயே வந்துட்டு இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரெஷர்ஸ்க்கு இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எப்படி கூகுளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூம்ஸை வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் கன்சல்டன்ட் யூனிவர்சிட்டி கிராஜுவேட் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா, பெங்களூர், கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லொக்கேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் அண்ட் பெங்களூரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லொக்கேஷனில் ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை அப்ளைங் த பொசிஷன் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் யுவர் ப்ரிஃபர்டு ஒர்க்கிங் லொக்கேஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங் ஹைதராபாத், பெங்களூரு, குர்கான் அப்படிங்கிற ஒரு 3 லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது தெலுங்கானாவில் இருக்க ஹைதராபாத், கர்நாடகாவில் இருக்க பெங்களூர், ஹரியானாவில் இருக்க குர்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லொக்கேஷன் தான் நீங்கள் வந்து போவீங்க, நீங்கள் வந்து ஆன்போர்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு இந்த ரோலுக்கு வந்து என்னென்ன மினிமம் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீக்வல் டெக்னிக்கல் டிசைன், ட்ரபிள் ஷூட்டிங், ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பைத்தான் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அண்டர் கிராஜுவேட் பீப்புளாக இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அண்டர் கிராஜுவேட் பீப்புளே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அப்ளை பண்ணலாம். 2 பேருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தென் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரிஃபரபிள் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் சீக்வலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நமக்கு வந்துட்டு அங்கே கம்பெனியில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், இல்லை பேசிக் ஃபங்க்ஷன் அந்த கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டிசைன் அந்த ஃபங்க்ஷன் அண்ட் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங், ஸ்டாக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பைத்தான் அண்ட் டேட்டா விசுவலைசேஷன், இந்த கான்செப்ட் அண்ட் இந்த டூல்ஸ் அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் டேட்டா விசுவலைசேஷன் டூல் லைக் டேப்லோ, லூக்கர் ஸ்டுடியோ, தென் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளைண்ட் ஃபேசிங் டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் ரோல் இன் presenting data based narratives to executive stakeholders and patterns, experience in the database management systems like SQL workflow management, experience with the web technology such as JavaScript, TypeScript and HTML, advanced knowledge of SQL and automation techniques, ability to code object oriented programming language, example Python அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா விசுவலைசேஷன் டூலை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த டேட்டா விசுவலைசேஷன் டூலில் உங்களுக்கு வந்துட்டு பவர் பிஐ இருக்கட்டும், இல்லை டேப்லோ இருக்கட்டும், இல்லை லுக்கர் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இதை பற்றி உங்களுக்கு பேசிக் நாலேஜாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு கிளைண்ட் ஃபேசிங் டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் presenting in database narratives to stakeholders அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் மூலிமா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு டிபிஎம்எஸில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் கண்டிப்பாக சீக்வல் ஒர்க் ஃப்ளோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெப் டெக்னாலஜிஸில் சச் அஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், டைப் ஸ்கிரிப்ட், HTML இந்த கான்செப்ட்ஸ் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வான்ஸ் நாலேஜ் ஆஃப் சீக்வல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்மீடியேட்டாக இருக்கட்டும், இல்லை பிகினர் லெவலாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் லெவலாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு சீக்வல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிலிட்டி டு கோட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ கண்டிப்பாக பைத்தானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோடிங்காக. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து about the job, இந்த ஜாப்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் டெக் ஆட்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சப்போர்ட் மீடியா டெக்னிக்கல் சர்வீசஸ் கஸ்டமர் அண்ட் பிக் டேட்டா ஸ்மால் அக்ராஸ் த என்டையர் ஆட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கூகுளோட ஓன் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க டெக்னிக்கல் டீம் அண்ட் நான் டெக்னிக்கல் டீம்ஸ்க்கு
கொலாபரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர் எண்ட் யூசருக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆட்ஸ் அண்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து வித் பார்ட்னரோட யாரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங் டீம்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் டீம்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒர்க் வித் செல்லர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் ஜிடெக் ஆட்ஸ் சொல்யூஷன் ஸ்பெஷலிஸ்ட் டு டெவலப் டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and the automated solution to deliver business insights to the customers, understand the business requirements, provide the technical guidance and development automation, the reporting tools and the solutions and the partnership with the stakeholders teams, unless the large and complex data set convert them into the insight enablement solutions to drive customer business objectives, enable client decisions, utilize the insights and the measurements tool to add relevant trustworthy data to customer presentation and proposals to enable sales of Google Media Solutions, use communication stakeholders management skills to make complex data sets and the concept simple and to easy digest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் பேசிக்காக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட கூகுள் டெக் ஆட்ஸ் சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் டேட்டா ரிலவெண்ட்டான டொமைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டாஸை வச்சு இன்சைட்ஸை மெஷர் பண்ணி அதில் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் அந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இவங்க வந்து கொடுக்கல. தென் இந்த ஜாப் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணிவிட்டு, ஸோ ஏ டு யூசர் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே ஃபெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், நம்மளாம் கூகுளில் செலக்ட் ஆகுமா, நம்மளாம் வந்து நம்ம ப்ரொஃபைலாக வந்து கூகுளில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக் அண்ட் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு கூகுள் மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் கண்டிப்பாக எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்கில் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.